எம்ஜிஆர் வீசிய கையும் வெறுங்கையோடு தான் வந்தார் திண்டுக்கலுக்கு. எடுப்பிலே வெற்றி. அந்த 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 மாதிரி அவர் நினைக்கிறார். அதனால தான் 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 26 விஜய் அப்படிங்கிற அது அந்த அந்த கனவில் அவர் வர்றாரு. அதை எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது, அந்த வெற்றியை எப்படி தன்னுடைய சமவெளிக்கு கொண்டு வருவதுங்கிறது அவர் இன்னும் திட்டமிடணும். அதுக்காக நீண்ட தூரம் அவர் யோசிக்கணும். திமுக ஆடிக்காற்றுக்கும் அசைந்து கொடுக்காத அரண்மனை. இத்தகைய ஆபத்துகளை கடந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு பேர் இயக்கம், ஒரு 100 ஆண்டு கால பின்னணி உள்ள பேர் இயக்கம் அது. இன்னும் சொல்ல போனா இந்திய துணைக்கண்டத்து அரசியல்ல கொள்கை சார்ந்து இயங்குகிற வலிமையான கட்சி அது. அந்த கட்சியை வீழ்த்தணும்னா அதுக்கு இன்னும் தம்பி நிறைய திட்டமிடணும், செய்யணும். செய்வாரா, திட்டமிடுவாரான்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிடும் போது நான் தான் சொன்னேன் இல்லையா, அது நாங்கள் கொள்கைக்காக கூடிய கூட்டம், அவர் அதாவது அன்ஆர்கனைஸ்டு கூட்டத்தை நாங்கள் கூட்ட மாட்டோம்னு சொல்லுவதே விஜயை எதிர்க்கிற எதிரி பொசிஷன்ல வைக்கிறதுங்கிறது விஜயை பார்த்து அச்சப்படுகிறதா திமுகன்னு கேள்வி வருது. அச்சப்படத்தான் செய்யணும். விஜயை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். அதிமுக உங்களுக்கு எதிரி இல்லை, இந்த களத்தில் தாவேக்கா தான் உங்களுக்கு எதிரி.